Jayachandran Gold and Diamonds, now at Palikarnai. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். ஏன் இவன் கால் எடுக்க மாட்டேங்கிறான்? நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளரின் தற்சமயம் பிஸியாக உள்ளது. ஷிட். ஹலோ, இப்போ நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன ப்ராப்ளம். சிட்டி ஃபுல்லா செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பாஸ் தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னார். நான் இப்போ நம்ம பழைய ஃபிளாட் இருக்குல்ல, அங்கதான் இருக்கேன். அந்த இடம் தான் சேஃபா இருக்கும். இந்த கேஷை நாங்க வச்சுட்டு நான் உடனே வந்துடுறேன். ஒரு 30 மினிட்ஸ்ல, மேக்ஸிமம் 30 மினிட்ஸ். ஹலோ. ஐயோ, 8:50 வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். இல்லைன்னா நானும் பிரியாவும் கிளம்பிடுவோம். இல்லைன்னா நீ போற வேலை கெட்டு போயிடும்னா. சரி, கொஞ்சம் பொறுமையா இரு. போலாமா? ரெடியா? என்னடா ஏன்டா இப்படி பண்ண? சிஓ வர நாள் ரைட்டு. வேலை வேணும்னா ஒழுங்கு மரியாதை கிளம்பு. நடு வீட்டில் தாண்டி கடிகாரம் உள்ளது ஓடும் ஓடும். மீண்டும் மீண்டும் மாறிய போகும் காலத்தை வென்றால் போதும் போதும். என்னுள்ளே மோகங்கள் வந்தாடும் நேரங்கள். இம்மண்ணில் விண்ணில் வாழும் ஜீவன் கொட்டும் தகதிமியோ
ஒரு ராகம் பாடும் தாளம் மேலும் ஓ ஓ, ஓ, ஓ. பல பல நினைவுகள் தாண்டி தாண்டி கடிகாரம் உள்ளது ஓடும் ஓடும். இதோ வந்துட்டேன் நீ அங்க தானே வெயிட் பண்ற? சரி வரேன். சில நேரம் பரபர எனமென வாழ்க்கை தானே போகும் ஓ, அதுதானே நம்மின் தலைவிதியாகும் ஓ, ஓ, ஓ. பல பல அப்படி என்னடா வேலை செஞ்சீங்க? நடக்கட்டும். பல பல நினைவுகள் தாண்டி தாண்டி கடிகாரம் உள்ளது ஓடும் ஓடும். மீண்டும் மீண்டும் மாறிய போகும் காலத்தை வென்றால் போதும் போதும். ஹலோ, குட் ஈவினிங் சார். நாங்க டிஓபி பேங்க்ல இருந்து கால் பண்றோம். வெஹிக்கிள் லோனோட இஎம்ஐ இன்னும் கட்டலைங்களே, அதனால செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அதான் சார் கால் பண்ணோம். அப்படி நடக்க சான்ஸே இல்லையே. 4ஆம் தேதியே பணம் போட்டேன். அப்படின்னா நீங்க ஒன்று பண்ணுங்க, எங்களோட கலெக்ஷன் ஏஜென்ட் உங்களுக்கு கால் பண்ணுவாரு. நீங்க கேஷை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. சரி. தேங்க்யூ சார். இன்னைக்கு நடந்த மீட்டிங் வச்ச பார்க்கும்போது நாம எல்லாம் வேற ஜாப் பார்க்கறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ உன் கர்ணாக்க வச்சு எதுவும் சொல்லாதடி. வேலையை விடுறது ரொம்ப ஈஸி, கிடைக்கிறது தான் கஷ்டம். அதுவும் சரிதான். என்னடா இப்படி ஆச்சு ஒன்றும் புரியலையே. இந்த பேங்க் ஆளுங்க ரொம்ப தாண்டா பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னவா? இசிஎஸ்ன்னு சொல்லி 591 ரூபாய் இந்த மாசம் பிடிச்சிட்டானுங்க. அதை விடு, மறுபடியும் ஏசிஎஸ்ன்னு சொல்லி திரும்பவும் பணம் பிடிச்சிட்டானுங்கப்பா. இப்போ என்னோட பேங்க் பேலன்ஸ் வேற 1684 ரூபா தான் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா இந்த மாசம் 824 ரூபா இவங்களே பிடிச்சிட்டானுங்க. என்னடா நாயம், இஎம்ஐக்கு கட்ட வேண்டிய பணம் பெண்டிங்ல இருக்கு. அப்ப அந்த பேலன்ஸ் எடுத்து மாத்த வேண்டியதானடா? பேலன்ஸ் பணத்தை கட்டிட்டேன்டா. இருந்தாலும் நம்மள மாதிரி ஆளுங்களை டார்ச்சர் பண்றதானே இந்த பேங்க்காரங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். சொல்லு, இவங்க என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலடா. சரி வா கிளம்பலாம். சரி டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். சரியா? நீங்க அடிக்கிற கூத்தெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியா? உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அந்த அளவுக்கு நம்ம என்னடா பண்ணோம்? அவளுக்கு எல்லாம் தெரியும்டா. சரி கிளம்பலாமா? ஒரு நிமிஷம். டேய் வண்டி நிறுத்து, ஒரு கால் வருது. டேய் அவன் தான்டா கால் பண்றான். என்ன கூட தூக்கி போட போறான்னு தெரியலையே. யாரு? டேய் எங்கடா இருக்க? கால் பண்ணி 2 நாள் ஆச்சு. டேய் நான் ஹோட்டல்ல தான்டா இருக்கேன். டேய் ஒரு அர்ஜென்ட் விஷயம் வாங்க. பை. நடக்குமாவா? பாட்டில் ரெடியா இருக்கு, வாங்கடா. டேய் வரீங்களா இல்லையா? வந்துறோம். ஓகே வாங்கடா சீக்கிரம். அட நமக்கு முன்னாடி ஒரு சீட்டை போட்டு வச்சிருக்கான். டேய் நான் ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? இவ்வளவு நேரம் எங்கடா போயிட்டீங்க? அதான் வந்துட்டோம்ல, டென்ஷன் ஆகாத மச்சி. இதப்படி வேண்டாம், நீ சொல். பிளாக் டீ சாப்பிட தான் எங்க குட்டியா? டேய் அகில, ஹோட்டலுக்கு என்ன சரக்கடியா கூப்பிடுவாங்க? டேய் இந்த கேவலமான காமெடி கேட்க வரல. நாங்க எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம் தெரியுமா உனக்கு? இந்த டீயை குடி. சரி ஒன்னு செய்யலாம். அக்கா 2 ஸ்ட்ராங் டீ. 3 டீ. அக்கா ஒரு டீ கேன்சல். உன் காசுல ஒண்ணும் குடிக்கல தெரியுமா? முடிவு பண்ணுங்க. இங்க பிசினஸ் கல்லா கட்டுது போலயே. இடம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வருமானம் இருக்குமோ? வருமானம் நிறைய இருக்குடா. ஏய் எல்லா செலவும் போக ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் எடுக்கலாம்டா. 1500 மாசத்துக்கு 30 நாள் 45000 ரூபாவா? டேய் பேசாம வேலையை விட்டுட்டு டீ கடையே வச்சிரலாமா? அந்த நிலைமை வந்துரும் போலயே. அக்கா இந்த கடைக்கு எவ்வளவு வாடகை? மாசத்துக்கு 3000 ரூபாய் வாடகை. டேய் கொஞ்சம் சீக்கிரமா குடி போணும். எனக்கு வேண்டாம், வயிறு ஃபுல்லா இருக்கு. எனக்கும் அப்படிதான். எவ்வளவு ஆச்சு? தலை சுத்துது. டேய் வாங்கடா. சரி போலாம். டேய் ஒரு நிமிஷம் நில்லு. எதுக்காக இங்க 2 பேரையும் இங்க நீ வர சொன்ன? வேண்டாம், நாங்க உங்ககிட்ட கேட்டு தானே எங்க பிளானை மாத்திட்டு இங்க வந்தோம். இந்த கமலு காரணம் இல்லாம கூப்பிட மாட்டான்டா. அத முத புரிஞ்சுக்கங்க. கம் ஆன். டண்டடே. இது எப்படி இருக்கு? அடடா. முத்து எங்க சொத்து. கமலே சத்தியமா சொல்லு, உனக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சுன்னு? அமீராவா சுபைதாவா யாரா கொடுத்தது? ஏமாத்துறதெல்லாம் உங்க வேலை.
இந்த கமல் பெரிய குடும்பத்துல பிறந்தவன். பெரிய குடும்பத்துல பிறந்தவன்டா. ஹாலியும் மூஞ்சியும் பாரு. அப்போ ஒண்ணு செய்ய, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இதுல எதை ஊத்தி அடிக்க? நீங்க ஓசியில அடிக்க நான் தண்ணி எடுத்துட்டு வரணுமா? டேய் கமலே, இங்க பாத்தியா? என்னோடது. டேய், இந்த ஸ்நாக்ஸை யார் கொண்டு வந்தது? நான் தான். சரி, இது யாரோட வீடு? இது என் வீடு. அப்ப தண்ணியை யார் கொண்டு வர? யாரு? யாரு? நான் தான் எடுத்துட்டு வரணுமா? இதுல என்னடா சந்தேகம்? சீக்கிரம் கொண்டு வா. இது இங்கே இருக்கட்டும், நீ போய் தண்ணி கொண்டு வா. போகும்போது பாட்டில் எடுத்துட்டு போறான். அவன் அத்தை விஷயத்த சொன்னா ரொம்ப காமெடியா இருக்கும். அவனோட அத்தை இருக்காங்க பாரு. அவன் போன்ல அவங்க அத்தை எப்படிதான் இருக்காங்கன்னு நானும் பாக்குறேனே. ஏகப்பட்ட லிஸ்ட் வச்சிருக்கான். டேய், உனக்கு யாருன்னு தெரியுதா? இவன் நம்ம மகன் தானே. இப்படி நடப்பானே அவனே தான்டா. என்ன கோட்டெல்லாம் போடலாம். அதெல்லாம் முன்னாடி. இப்ப இவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? குவைத்துல இருக்கான். இவன் மாசம் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 2.5 லட்சம் ரூபாய். 2.5 லட்சம் ரூபாயா? ஆமாடா. டேங்கப்பா. ஏண்டா, நம்மளும் நல்லா படிச்சிருக்கோம், வேலைக்கும் போயிட்டு இருக்கோம். அப்படியே போனாலும் என்ன கிடைக்குது? 25,000 ஓவா. ஏய், மட்டமா பேசாத. இந்த 25,000 கிடைக்குதுல்ல, அது கூட கிடைக்காம இங்க எத்தனை பேர் சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? 2.5 லட்சம் ரூபாயா? ஐயோ, நானாடா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்லடா, நாங்க வேற விஷயம் பேசிட்டு இருந்தோம். நீ எடுத்துக்கிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு நடக்காம இருக்கணும்ல. இந்த தமிழ்நாட்டுல நீ உருப்பணும்னா நல்ல வேலை வேணும்ல. நோ வேகன்சி போர்டு நம்ம ஊர்ல தான் நல்லா வியாபாரம் ஆகுதான். அது உனக்கு தெரியுமா? கொஞ்சமாவது படிங்கடா. இது கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். இவன் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கான்? அவன் பேப்பர் படிக்கிறான்னு சொல்றான். இவ ஒருத்தி சொல்லு பேசுறான்டா. இந்த நேரத்துல உனக்கு யார் ஃபோன் பண்றாங்க? என்னடி, இன்னும் தூங்கலையா நீ? ஏய், எனக்கு கொஞ்சம் ஊத்துறா. போதும் போதும். சொல்லு, என்ன விஷயம்? சும்மா தான் கால் பண்ணேன். நீ சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். சரி, யாருடைய ட்ரீட்டா இருந்தாலும் நீ ஓவரா குடிக்காத. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்ல இருந்து கால் பண்ணாங்க. சண்டே அங்க வர சொல்லிருக்காங்க. அப்படின்னா பெண் பார்க்கும் படலம் நடக்கும்னு சொல்லு. எனக்கு இப்போ அப்படிதான் தோணுது. அப்புறம் ரியா இல்லையா? அவ அந்த அங்கிள் கூட பேசிக்கிட்டு இருக்கான். சரி, அப்ப நான் வச்சிடுறேன். அந்த மாதிரி மட்டும் சொல்லாத. என்ன, பாசெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு? செம்ம மூட்ல இருக்க போல இருக்கு. நீயும் நல்ல மூட்ல தானே இருக்க. இது உனக்கு சரக்கடிச்சதுனால அப்படி தோணுது. சரி, நான் வச்சிடுறேன். ஏய், வைக்காத. என்ன? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது சொல்லு. இல்ல, இப்ப வேண்டாம், நான் அப்புறம் சொல்றேன். ஏய், சொல்லுடா. இல்ல, வேண்டாம். ப்ளீஸ் சொல்லு. நான் சொல்லிடவா? நான் ஒரு பாட்டு பாடட்டுமா? போனை வைக்கிறேன், போடா. பாட்டு பாடுற ஆளையும் மூஞ்சியும் பாரு. ஏய், கட். ஒரு பொண்ணு இந்த ஊர்ல கொலை பண்ணப்பட்டு இது வரைக்கும் 1 வருஷம் ஆயிடுச்சு. இது வருஷமா நல்ல கொரட்டை விட்டு தூங்குறாங்க நம்ம ஹோம் டிபார்ட்மெண்ட்காரங்க. தமிழ்நாடு போலீஸ் உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? ஒரு பொண்ணு செத்து போய் அந்த கேஸை இன்னமும் கிடப்புல போட்டு வச்சிருக்காங்களே, ஏன்னு தெரியல. தமிழ்நாடு ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாருமே இப்படிதான் பண்றாங்க. இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட 3 விஷயங்களை நாங்க இப்ப உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறோம். 1, சாந்திரா கொலை செய்யப்பட்ட கேஸ்ல சமுதாயத்துல ரொம்ப நல்லவன்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தன் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கா. 2வது, நிரபராதிகள்னு ரிலீஸ் செய்யப்பட்ட 3 கொலைகாரங்களும் இதுல சம்பந்தப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு 4வது ஆளும் இதுல சம்பந்தப்பட்டு தான் இருக்கிறான். 3வது, கோர்ட் நிரபராதிகள்னு சொல்லி வெளியில விட்ட அந்த 3 பேருமே, அது மட்டும் இல்லாம கூட 4வது ஆளும் ஒரு ஆளு குற்றத்தை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு சமுதாயத்துல சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இதான் உண்மை. சமுதாயமே, நீங்க வெக்கப்படுங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் நினைச்சு வெக்கப்படுங்க. ஹோம் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு சமுதாயத்துல நடக்கிறதுக்கு? எஸ் சார். ஹலோ சார். க்ளோஸ் பண்ண கேஸ் எல்லாம் நம்ம தலையில வந்து விழுதே சார். அப்படியா? அதானே தேவை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வெல்கம் ஜெயபிரகாஷ், தீபக் அண்ட் மேக்னா. திஸ் இஸ் கிஷோர், டிஓஎஸ்பி. சாதனா கேஸ் இப்போ ரீஓபன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 30 days. That's very important. ஆக்சுவலி மக்ரோஷியல் சிச்சுவேஷன்ல இருக்கும். தமிழ்நாடு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கிற ஒரே எவிடன்ஸ். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோட ஃபுட்டேஜ் ஆத்தென்டிசிட்டி வெரிஃபை பண்ணிட்டோம். இந்த கேஸை ரீஓபன் பண்றதுக்கான பேஸே அதுதான். இந்த கேஸை ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய 4 விஷயங்கள் இருக்கு. நம்பர் 1, தமிழ்நாடு நியூஸ் சேனலுக்கு இந்த ஃபுட்டேஜை அனுப்பி வச்ச அந்த இன்ஃபார்மரோட பேர் என்ன?
நம்பர் 2, இந்த கேஸை முதல்ல டீல் பண்ண பிரதீப் ஏசிபியோட பாயிண்ட்ஸ், இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ். நம்பர் 3, ப்ராசிக்யூஷன் சைடு. இது வரைக்கும் இந்த கேஸ்ல இருக்க டெவலப்மெண்ட், வெர்ஷன் ஆஃப் தி கமிஷனர் டுவர்ட்ஸ் ஏடிங் தி இன்வெஸ்டிகேஷன், அண்ட் எல்லாத்துக்கும் மேல முக்கியமா இந்த கேஸ்ல அக்யூஸ்டா இருக்கிற 3 குற்றவாளிகளோட லேட்டஸ்ட் அப்டேட். ஜஸ்ட் கீப் தேம் அண்டர் யுவர் சர்வேலன்ஸ். அவங்களோட மூமெண்ட்ஸ், பயணங்கள், கால்ஸ், அவங்க எங்கெல்லாம் போறாங்க, யாரோடலாம் பேசுனாங்க, இந்த மாதிரி எல்லாம். பட் நோ பர்சனல் கன்ஃபர்கேஷன் அண்ட் நோ டைரக்ட் பாண்டிங். ஓகே, நமக்கு இதில் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம், இந்த கேஸை முதல்ல டீல் பண்ணது பிரதீப் சார் தான். அவர் இப்போ சர்வீஸில் இல்லை, ரிட்டையர்ட் ஆகிட்டார் ஒரு 3-4 months பேக். இப்போ வயநாட்டில் ஒரு ரிசார்ட் நடத்திட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். சிஐடி லெட்டர் உடையதா? இந்த பிரதீப்போட ட்ராக் ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ கிளியராக இல்லை, நிறைய அலிகேஷன்ஸும் இருந்துச்சு. அண்ட் 2 தடவை சஸ்பெண்ட் ஆனவர் ஆன் த கிரவுண்ட்ஸ் அண்ட் பிரைமரி. ஒரு தடவை ஆன்டி கரப்ஷன் பியூரோவில் ஒரு என்கொயரி சம்பந்தமாக டைரக்டாக ட்ராக் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. Sir, in this particular case also, I think he was dragging his feet deliberately. அதனால தான் கமிஷனர் தன்னோட இனிஷியேட்டிவ்ல இன்னொரு டீம் செட் பண்ணிருக்காரு. Maybe. Anyway, get a clear picture from the commissioner and try to locate. Say, Pradeep. Hello. கடைசியில வாமிட் எடுத்து மொத்த பேரையும் ஓட விட்டு. ஆமா ஆமா, அவன் எப்பவும் இப்படிதான் பண்ணுவான், லூசு மாதிரி. என்ன ஏன் உள்ள போல, என்னாச்சு? உங்களுக்கு கம்பெனில இருந்து டெர்மினேஷன் லெட்டர் அனுப்புனாங்களா? டெர்மினேஷனா? டெர்மினேஷன் லெட்டரா? அந்த சியோட மீட்டிங் நடக்கும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு. என்ன தூக்கணும்னா அவங்களுக்கு வேற எந்த காரணமும் தேவைப்படாது. நம்மளை விட குறைஞ்ச சம்பளத்துல வேற ஆளுங்க கிடைச்சிருப்பாங்க. சரிதான், கம்பெனிக்கு அவுட்புட் கொடுத்தாலும் கொடுக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். அவருக்கு அவரோட லாபம் தான் முக்கியம். இனிமே நம்ம என்ன பண்றது? அவ்வளவு சீக்கிரம் நமக்கு எங்க வேலை கிடைக்கும்? பேசி என்ன பிரச்சனை? சரி வாங்க உள்ள போய் மேனேஜர் கிட்ட பேசலாம். வா. Okay, I'm sorry guys. Every interesting is performing oriented. And keeping in mind the last 6 months performance, the management is taking a decision to terminate 6 of you. திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்தா நாங்க என்ன பண்றது? திடீர்னு சொல்லலையே, இந்த மாசம் கடைசி வரைக்கும் உங்க எல்லாருக்கும் டைம் இருக்குல்ல? அது சரி, அப்ப நாங்க ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் தான்ல. நடக்காது சார், என்னால எதுவும் பண்ண முடியாது. இது கம்பெனி எடுத்த முடிவு. இந்த கண்டிஷன் போடுறவெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காதீங்க, புரிஞ்சுதா? அட்வைஸ் பண்ண வந்துட்டார். அங்கிள் தான், ஒரு நிமிஷம் இரு. ஹலோ. ஹலோ அங்கிள். ஓகே ஓகே. அவங்க என்கிட்ட பேசினாங்க. பரவாயில்ல. இப்போ நம்ம என்னதாண்டா பண்றது? எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சே. உனக்கு மட்டுமா பிரச்சனை? எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஓகே அங்கிள். 2 மாசம் சம்பளம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கமலோட அப்பாக்கு பணம் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். இப்போ என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல. கால் பண்ணது உன்னுடைய அங்கிளா? அங்கிள் தான் கூப்பிட்டாரு. அவர் யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு. என்ன பார்க்கணும்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு. நமக்கு அவர் ஏதாவது செய்வாரா? பார்க்கணும்னு சொன்னார்ல, நான் போய் பேசி பார்க்குறேன். அவர் ஆள் எப்படி? அவர் யூஎஸ்ல மட்டும் இல்ல, ஃபுல் டைமா ஒவ்வொரு நாடா டிராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளு. அவர் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா, யூஎஸ்ல இருக்க பிசினஸ் மேன்களுக்குலாம் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி அட்வைஸ் பண்றது தான். அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்ல. கிட்டத்தட்ட 12:25 டைமுக்குள்ள சாந்திரா ஹெச்எம்டி காலனிக்குள்ள சர்வேலன்ஸ் கேமரால பாஸ் ஆயிருக்கா. சாந்திராவை சேஸ் பண்ணி வந்த குற்றவாளிங்க பாலாரி வட்டம் கேமராவை கிராஸ் பண்ணது 1:45க்கு. எவ்வளவுதான் ஸ்லோவா வந்தாலும் இந்த 9 கிலோமீட்டரை பாஸ் பண்ண எடுக்க வேண்டிய மேக்சிமம் டைம் 15 நிமிஷம் தான். அங்க நடந்த சஸ்பீசியஸ் டிலே 1 hour மட்டும்தான் இருந்துச்சு. ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்த ஒரே பாயிண்ட் அது. அந்த அக்யூஸ்ட் டிவைட் பண்ணது ரோட் சைடில் வண்டியை பார்க் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணது ஃபிலிம்சி கிரவுண்டில். அட்டாப்சி ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப சாந்திரா இறந்து போனது 12:50க்கு. தமிழ்நாடு நியூஸுக்கு கிடைச்ச வீடியோ ஃபுட்டேஜ் கன்ஃபார்ம் பண்ண டைம் 12:50. தலையில் ஏற்பட்ட ஒரு சிங்கிள் ஃபேட்டல் ப்ளோ தான்
மரணத்துக்கான காரணம்ங்கிறது ஒரு ரேப் அட்டம்ப்ட்னால தான் இந்த மரணம் சம்பவிச்சிருக்குன்னு ப்ராசிக்யூஷனோட ஆர்கியூமெண்ட்டை டிஸ்ப்ரூவ் பண்ணிருச்சு. மோரோவர் தேர் நோ சைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் இன் த பாடி. அது மட்டும் இல்லை, சாந்திராவுக்கும் அக்யூஸ்டுக்குமான பகையோ ஏற்கனவே பழகினதாவோ மரண காரணத்துக்கான ஏதாவது மோட்டிவோ கான்ஸ்பிரசியோ இப்படி எதையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ண அன்னைக்கு இருந்த ப்ராசிக்யூஷனுக்கு முடியாமல் போச்சு. கொலை பண்ண யூஸ் பண்ண ஆயுதங்களை ரெக்கவர் பண்ணுற விஷயத்துலையும் போலீஸ் அன்னைக்கு தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அக்யூஸ்டாக இருக்கிற 3 பேரோட ஃபுட் பிரிண்ட்ஸையும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் கிரைம் சைட்லேருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸாக கோர்ட் ஏற்றுக்கும். கொலை செய்யப்பட்ட சாண்ட்ராக்கு ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருந்ததா முதல்ல எடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. எஸ், தட்ஸ் ட்ரூ. ஹேமந்த்ங்கிறதா அவனோட பேரு. ரொம்ப மோசமான நிலைமையில தான் நான் அவனை மீட் பண்ணேன். யாரு? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. சாரி டு டிஸ்டர்ப் யூ. சாந்திராவோட மரணம் சம்பந்தமா ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் உள்ள வாங்க. தேங்க்யூ. உட்காருங்க. ஹேமந்த், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஐ மீன், எதிரிங்க யாராவது? இல்லை சார், அவளை யாராலையும் வெறுக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க? இட்ஸ் பீன் 3 years, 3 வருஷம். சிசிஎஸ் பேங்க்கில் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணோம். ஷி வாஸ் த வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஐ வாஸ் டேக்கிங் த லோன் டிபார்ட்மெண்ட். அங்கே தான் நாங்கள் 2 பேரும் சந்தித்தோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லோன் ஸ்கேம் விஷயத்தில் சாந்திராவோட வேலை போயிடுச்சுல்ல? இல்லை, ஆக்சுவலி ஒரு என்கொயரிக்காக அவளை சஸ்பெண்ட் பண்ணாங்க. டைரக்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு ஸ்கேம் அது. அவள் அதுக்கு பலியாடாயிட்டா. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு என்கொயரிக்கு அப்புறமா அவளை திரும்பவும் வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன் அவளை ரொம்ப நோகடிச்சிடுச்சு. அதனால தான் ஷி ரிசைன்ட் ஹர் ஜாப் அண்ட் ஸ்டார்டட் அ ஓன் ஃபோம். சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக சாந்திரா பேசுனது உங்ககிட்ட தான். என்ன பேசுனாங்க உங்ககிட்ட? ஆக்சுவலி அப்போ ஒரு 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 12:30 நான் தான் அவளுக்கு கால் பண்ணேன். ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவள் சொன்னா இன்னொரு 1/2 hour ஆகும்னு சொன்னா. ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னா. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மிஸ்ட் கால் வந்துச்சு. ஆனால் ஹேமந்த் அதை அட்டன் பண்ணவே இல்லையே. எஸ், ஆக்சுவலி அன்னைக்கு எனக்கு யூஎஸ்ல ஒரு கிளைண்டோட கான்ஃபரன்ஸ் கால் இருந்துச்சு. அது அவளுக்கு தெரியும். அதனால தான் ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னா. அப்படின்னா ஹேமந்துக்கு சாந்திரா இறந்து போனது எப்போ தெரிஞ்சுது? மார்னிங் அரௌண்ட் 6:30. ஹேமந்த் அவ மேல ரொம்பவே எமோஷனல் டிபெண்டா இருந்ததா எனக்கு தோணுச்சு. அவங்க லீகலி மேரேஜ் பண்ணிக்கிற பிளான்ல இருந்தாங்க. மோரோவர் 6 மாசத்துக்குள்ள யூஎஸ்க்கு போறதுக்கான ஒரு பிளான்ல அவங்க இருந்தாங்க. அதுக்குள்ளேயே இப்படி நடந்துருச்சு. சாந்திராவோட மொபைல் ஃபோன் கிரைம் சீன்ல இருந்து ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியல. அப்புறம் எப்படி போலீஸ்க்கு ஹேமந்தோட நம்பர் கிடைச்சிருக்கும்? Then why did they call Hemant? சாந்திரா யூஸ் பண்ண வெஹிக்கிள் ஹேமந்த் பேர்ல தான் இருந்துச்சு. ஃபுல் டாக்குமெண்ட்ஸும் கான்டாக்ட் டீடைல்ஸும் அதில் இருந்துச்சு. கெஸிங்ல ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி தமிழ்நாட்டு வாயை மூடலான்னு யாருமே நினைக்க வேண்டாம். இந்த பக்கம் வரவும் வேண்டாம். அரசியல்வாதிகளோட தலையீடு அதிகமான இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளை நாம தினம் கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். தயவு செஞ்சு வெளியில போயிடுங்க. இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது. மறுபடியும் உண்மையான செய்திகளோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னடா, ஓகேவா? ஓகே சார். சார், அது வந்து கிரைம் பிரான்ச்ல இருந்து 2 பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வரேன், அவங்களை வெயிட் பண்ண சொல்லு போ. சரிங்க சார். ஏய், லைட் ஆஃப் பண்ண. கரண்ட் அதிகமாச்சுன்னா சாலரியில புடிச்சிருவானுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சாரி, நான் நேர்ல இருந்தேன். சரி, உள்ள வந்து உட்கார்ந்திருக்கலாம்ல. இட்ஸ் ஓகே. அந்த டீடைல்ஸ் கிடைச்சதா? கொஞ்சம் இருங்க மேடம். எதுவா இருந்தாலும் ஜென்யூனா இருந்தா தான் நாங்க அப்லோட் பண்ணுவோம் மேடம். அதோட டீடைல்ஸ் இதுதான் பாருங்க மேடம். நீங்க ஆபீஷியலா எனக்கு ஒரு மெயில் அனுப்பிடுங்க. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி நான் இதெல்லாம் அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு. ஓகே. சாண்ட்ராவோட மர்டர் சம்பந்தமா நீங்க ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணீங்கல்ல, அதோட சோர்ஸ் உங்களுக்கு எங்க கிடைச்சது?
மேடம் எங்க சேனலுக்கும் ஃபேஸ்புக்குக்கெல்லாம் ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க மேடம். அண்ட் இந்த மாதிரி ஏராளமான ரகசிய தகவல்கள் எங்களுக்கு வர்றது சகஜம்தான் மேடம். சோர்ஸை பத்திலாம் நாங்க கவலையே படுறதில்ல. தேடுறது எங்க வேலை இல்ல, அது போலீஸோட வேலை இல்லையா? ஆனா ஏதாவது சீரியஸ் கிரைம்ஸ் நடந்த நேரத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டுக்கிட்டா நாங்க அந்த டேட்டாஸை அவங்களுக்கு கொடுப்போம். அத பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் இல்ல க்ளூஸ் ஏதாவது கிடைச்சதா? அதை நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும் மேடம். அது எங்க வேலை இல்லையே. சரி, ஓகே. பார்க்கலாம் மேடம். ஓகே. நீங்க வேலை விட்டு 2 மாசம் ஆயிடுச்சுல, இப்படியே போச்சுன்னா எங்களுக்கு பிரச்சனை ஆயிடும்பா. மேடம், அடுத்த மாசம் சேர்த்து 3 மாசம் வாடகையா சேர்த்து தந்துடுறோம். எங்களுக்கு வேற ஒரு வேலை சீக்கிரம் கிடைச்சிரும். அது எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் இங்க வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒன்றும் பண்ண முடியாது. 2 மாசம் நான் உங்களுக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ணேன். இனிமேல் ஓனர் சம்மதிக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு நாள் வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நீங்க ஏதாவது அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? வா. என்னடி பண்றது? 12,000 ரூபாய் கொடுக்கணும். நாம அவங்க கால் பண்ணுவோமா? கால் பண்ணாலும் காசு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஹலோடா, எனக்கு ஒரு பிரச்சனை. பிரச்சனை வந்தா தானே கூப்பிடுவ? சொல்லு, என்ன விஷயம்? ஹாஸ்டல் ரெண்ட். இப்போ அதுவும் போச்சா? சரி, ஒரு வேலை செய். நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இங்க வந்துரு. தற்சமயம் இருக்கலாம். அப்புறம் வேற ஏதாவது வழி பண்ணலாம். அங்கிள் கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் தீப்தி கிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன். சரிமா. என்னடி அதெல்லாம் செட் ஆகுமா? வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இப்போ என்னடி பண்றது? இதை தவிர வேற வழியே இல்ல. வேலை போய் ஒன்றும் இல்லாத இந்த நேரத்துல வீட்டுக்கு போறதை விட நல்ல ஐடியா. கொஞ்ச நாள் தானே, அதுக்குள்ள ரெடி பண்ணிக்கலாம். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இவங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால வாடகை கொடுக்க வேண்டாம்னு நினைச்சிட்டியா? உனக்கு சாப்பாடு போடவே நான் வழி இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன். இந்த பாருங்கப்பா, இந்த மாச கடைசியில இவங்க 2 பேரும் வாடகை தரேன்னு சொல்லிருக்காங்க. தரேன்னு தானே சொல்லிருக்காங்க. தந்துருவானுங்க. தந்துருவான். இவங்க யாருடா? அவளுக்கு யாருன்னு கேட்டேன். பார்த்தா சேல்ஸ் கேர்ள்ஸ் மாதிரி இருக்குப்பா. சேல்ஸ் கேர்ள்னா? பா, இந்த மெட்டீரியல்ஸ்லாம் விற்பாங்கல்ல அது. கமலே, இது யாரு, உங்க அப்பாவா? வந்தது என்ன கேட்டாளுங்க பாரு. இவளுங்க சேல்ஸ் கேர்ள்ஸா? இவர்தான் எங்க அப்பா. இந்த பாருடா, இப்படி கூத்து அடிக்கிறதுக்கு நான் ஒன்னும் வாடகைக்கு வீடு கொடுக்கல. ஐயா, அவங்க அந்த மாதிரி ஆளுங்களா இல்ல, எங்க கூட வேலை செய்யறாங்க அவ்வளவுதான். கூட வேலை பாக்குறாங்க, எங்க பார்க்க வந்திருக்காங்க அவ்வளவுதான். நீ கொஞ்சம் இப்படி சொல்லுங்கப்பா. வாடகை கொடுக்கறதுக்கு இன்னும் 2 வாரம் நான் டைம் தரேன். அது போதுப்பா. அப்புறம் இவளுக்கு இங்க தங்கறதா இருந்தா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப போயிடுவாங்கப்பா. அப்பா நீங்க ரிமாஸ் பண்ண போல. என்ன வரட்டுலயே புரியாது. அடிச்சு மூஞ்சி போறலாம் பேத்துருவேன். நீங்க இப்ப எதுக்கு வந்தீங்க? வாடகை விஷயத்துல மறந்துடாத. நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க உள்ள வாங்க. இவங்க ஏட்டா இப்ப வந்தாங்க? நல்ல வேலை தப்பிச்சோம். என்ன தெரியுமா? எங்க மேனேஜர் கொஞ்சம் பார்க்கணுங்களே. ஓ, உள்ள பேசிட்டு இருக்காரா? நம்ம பேங்க்ல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. சார் ப்ளீஸ் கம். சார், என் பேர் நாசர். எனக்கு இந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு. ப்ளீஸ் உட்காருங்க. சார், என் அக்கவுண்டோட 6 மாசம் ஸ்டேட்மெண்ட் இது. என்னாச்சு? இதுல எதுவும் பிரச்சனையா? சார், இங்க பாருங்க. கன்சாலிடேட்டட் சார்ஜஸ்ன்னு சொல்லி 3414 ரூபா 54 காசு என் அக்கவுண்ட்ல இருந்து பிடிச்சிருக்காங்க. அது எதுக்காக சார்? பாருங்க மிஸ்டர் நாசர், நீங்க பேங்க் கொடுக்குற எல்லா சர்வீஸையும் யூஸ் பண்றீங்கல்ல? உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் இருக்குல்ல? மொபைல்ல பேங்கோட ஆப்பும் இருக்கு. பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண பேங்க்ல கியூல நிக்க ஒரு அவசியம் இல்லை. எல்லாமே உங்க உள்ளங்கையில் இருக்கிற மொபைல் இருக்கு. இந்த அளவுக்கு சௌகரியங்களை கொடுக்கும்போது அதுக்கு சார்ஜுங்கிற பேர்ல பேங்க் ஒரு அமௌண்ட்டை கண்டிப்பா எடுக்கத்தான் செய்வாங்க. அப்படின்னா என் பணம் என் கையில இருக்கிறதுல பேங்க்குக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதுல என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லையே. இதோ இதை பாத்தீங்களா? இங்கே கேஷ் டெபாசிட் சார்ஜஸ்ன்னு சொல்லி 652 ரூபா 52 காசு எடுத்திருக்காங்க. அது எதுக்காக? அதை நான் எடுக்கல சார். பேங்கோட புது சர்க்குலர் பிரகாரம் செஞ்சிருக்காங்க. 29ஆம் தேதி நீங்க 50,000 ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கீங்க. இது அதுக்கான சார்ஜஸ் தான். அதுக்கும் சார்ஜா?
சார் நான் பணத்தை போடுறதுல எந்த சார்ஜஸும் இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதை முதல்லயே சொல்லியிருந்தா நான் போட்டிருக்கவே மாட்டேன்ல. இப்படி உங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு இருந்தா நான் என்ன பண்றது? கேள்வி கேட்டா பதிலே சொல்றது இல்ல. நீங்க பேங்க் அக்கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் எடுத்துக்கலாங்கிற அனுமதிக்கு நீங்க சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. சின்ன எழுத்துல இருந்தாலும் அதெல்லாம் தெள்ள தெளிவா இங்கிலீஷ்ல அந்த ஃபார்ம்ல எழுதியிருக்கு. அந்த ஃபார்ம்ல நீங்க தானே சைன் பண்ணீங்க. சார் இத பாருங்க சார், ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, உலகத்துல யாருமே இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு சைன் பண்றது இல்ல. என் கையில பணம் நிறைய இருக்கும் போது இந்த மாதிரி சார்ஜஸ் கட்டுறத பத்தி நான் கவலையப்படுறது இல்ல. என்ன சார் இதெல்லாம்? கொஞ்சம் இருங்க, நான் வேற ஒரு விஷயம் மார்க் பண்ணிருக்கேன். இதோ கேஷ் ஹேண்ட்லிங் சார்ஜஸ். அது என்ன? சி மிஸ்டர் நாசர், உங்களோட இந்த அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் பெங்களூருக்கும் மைசூருக்கும் கேரளாவுக்கும் எல்லா இடத்துக்கும் போகுதுல்ல. அங்க இருக்கிற எல்லா ஏடிஎம் மிஷின்லயும் பணம் இருக்கு. நீங்க போற இடத்துல எல்லாம் கேஷ் அவைலபிளா இருக்குல்ல. அப்ப அது சம்பந்தமா சில விஷயங்களை செய்யத்தான் கேஷ் ஹேண்ட்லிங் சார்ஜ்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அதுக்கான சார்ஜஸ் தான் இது எல்லாமே. புரிஞ்சுதா? ஓ அப்படியா? இல்ல நான் ஒன்னு கேட்கவா? அடிக்கடி 22 ரூபா கட் பண்றீங்களே, அது என்ன கணக்குன்னு தெரியலையே, நீங்களே சொல்லுங்க. அதாவது மாசத்துல 5 தடவை தான் நீங்க ஏடிஎம் ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். அதை தாண்டி நீங்க செய்யற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் யூசர் ஃபீஸ் கட் ஆகும். அந்த பணம் தான் இந்த 22 ரூபா. உண்மையை சொல்லணும்னா உங்க பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கவன பிச்சைக்காரன் ஆக்கிடுவீங்கல்ல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல இதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு? சார் இவ்வளோ பணம் செலவு பண்ணி உங்க பேங்கோட எந்த சர்வீஸும் எனக்கு தேவையில்லை. பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போறேன். அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல சொல்லுங்க. இங்க மட்டும் இல்ல, எல்லா பேங்க்லயும் இதை தான் பண்றாங்க. அப்புறம் நீங்க வேணா தாராளமா இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். அங்க பாருங்க, அங்க ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். அப்புறம் அது மட்டும் இல்லாம நீங்க இங்கிருந்து வாங்கின அந்த பாஸ்புக், செக் புக், அப்புறம் ஏடிஎம் கார்டு, அப்புறம் அதை தவிர நீங்க தான் இந்த அக்கௌண்ட்டோட ஹோல்டர்னு நிரூபிக்கிறதுக்கான எவிடன்ஸ். அதாவது நீங்க அக்கவுண்ட் ஆரம்பிக்கும் போது கொடுத்த அன்னைக்கு நீங்க கொடுத்த ப்ரூஃப்ஸ், ஐடி ப்ரூஃப்ஸ், அதை கொண்டு வரணும். ஓ அப்ப அதெல்லாம் திருப்பி தரணுமா? அது எல்லாத்தையும் நீங்க திரும்ப கொடுத்தாகணும். அது கூட க்ளோசிங் சார்ஜஸும் இருக்கும். என்ன சார் உங்க க்ளோசிங் சார்ஜ்? என்ன மாதிரி எத்தனை பேரை சார் இன்னும் ஏமாத்திட்டு இருப்பீங்க? எதை கேட்டாலும் புராண கதையில வர தேவேந்திர மாதிரி சிரிக்கிறீங்க. இதுக்கும் சிரிக்கிறீங்க? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. இதுல லேப்டாப் வேற ஒரு கேடு. எல்லாரும் வெளியில போக, இந்த பேங்க் நான் அடிச்சு நொறுக்க போறேன். எல்லா ஃப்ராடுக்கு நான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா திருப்பியா? என்ன வேணுமா? 1 கோடி ரூபாய் லோன் வேணும், வாங்கி தெரியா? முடியாதுல்ல, போயா. இதெல்லாம் ஒரு பேங்க், இது செக்யூரிட்டி வேற. போயாயோ இனியா என்ன? ஏய் நான் யாரு தெரியல, யாராவது வந்தீங்க அவ்வளவுதான். இது இந்தியாவிலே சீனியரா இருக்கிற டிஜிட்டல் கிரைம் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் சிபி சுதன். என்ஐஏ, சிபிஐ மாதிரியான பல இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிகளும் நிறைய பேர் இவர்கிட்ட உதவி கேட்பாங்க. இவருடைய பிரதர் என்னுடைய பேட்ச்மேட். ஸோ ஹி நோஸ் மீ வெல். எந்த விஷயத்தையும் ட்ராக் பண்ண முடியாம டெட் எண்ட்ல நின்ன பல விஷயங்களை அவர் அவ்வளவு சாதுரியமா டாக்கிள் பண்ணியிருக்காரு. நம்ம கையில மொத்தத்துல இருக்கிறது இந்த ஒரு மொபைல் மட்டும்தான். ஷாமுங்கிற மொபைல் சர்வீஸ் இன்ஜினியர் கண்டுபிடிச்சதை தவிர வேற ஏதாவது இதுக்குள்ள இருந்து கிடைக்குமான்னு பார்க்கணும். ஓகே 1 minute. ஹலோ. ஹாய் எஸ்பி. என்ன திடீர்னு? நல்லா இருக்கீங்களா? Are you free? யா. Where are you? நான் இங்க தான் இருக்கேன், சென்னையில. நான் உங்களை கொஞ்சம் மீட் பண்ணுமே. எஸ். இந்த மொபைல் அவர்கிட்ட காட்டுவோம். ஹலோ. நீ எங்க இருக்க? நான் இப்ப வெளியே இருக்கேன். நீங்க இருக்க? அது அங்கிள் என்ன பார்க்க வர சொன்னாங்க. நான் அங்க போயிட்டு வரேன், சரியா? ஓகே சரி. ஓகே சரி.
ஹலோ ரியா. ஹாய் அங்கிள். அப்போ நீ தான் வாட்ஸ்அப்ல ஸ்கைப்ல எல்லாம் எனக்கு கால் பண்ண ஆளு. எஸ் அங்கிள். உட்காரு. Thank you. So, tell me, what news? அங்கிள் எதிர்பார்த்துட்டு தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு அங்கிள். தீப்திக்கு வேலை போயிடுச்சு. மத்தவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தவங்க கிட்ட வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களே தவிர சொந்தமா பிசினஸ் பண்றத பத்தி எந்த யங்ஸ்டர்ஸும் யோசிக்கிறதே இல்ல. ஆனா அங்கிள் நீங்க சொன்ன அந்த ப்ராஜெக்ட்ல எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. That's interesting. Call. தண்ணி எனக்கு வேணாம். என்னது தண்ணி வேணாமா? போதும் போதும். ஓ யோசிக்காம எடுத்து ஆடுறா. நானும் இன்னும் 2 நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன் முகலாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. என்னாச்சு உனக்கு? ஏதோ ஒரு டென்ஷன். வீட்டுல ஏதாவது மாப்பிள்ள பாத்துருக்காங்களா? அதான் மண்டை காஞ்சி போய் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன அது ஒண்ணும் இல்லடா. 5 லட்சம் ரூபாய் இருந்தா அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். சூப்பர். அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போறது? நம்ம வாடகை கொடுக்கறதுக்கே சிங்கி அடிக்கிறோம். 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருமா மச்சான்? கிடைக்குமாடா? இங்க ஒவ்வொருத்தரும் பிஎஸ்சி முடிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் பணம் தான். பணம் இருந்தா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். இது கூடவா தெரியாது? போதும்டா. என்னடா இவன் பயங்கரமா அடிக்கிறான்? போய் தண்ணி எடுத்துடா போடா. அதுக்கு நானடா பண்றது? நீயே போய் எடுத்துக்கோ. தீப்தி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. கமல் ரொம்ப ஓவரா பண்ணாத. சீக்கிரமா வீட்டுக்கு போ. அதான் கிளம்பி வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டால. கிளம்புடா. இவன் என்ன பாபரோட பாட்டியா என்ன? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் கிளம்புறேன். குட் நைட். குட் நைட். உங்க 2 பேர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். இதை அடிச்சு முடிச்சோன்னு சீக்கிரம் வீட்டுக்கு போயிருங்க. புரிஞ்சுதா? மத்தபடி அங்க எங்கன்னு விளையாடிக்கிட்டு இருந்தீங்க. ஐயோ, தைரியமா போடா. எனக்கு தெரியும், போங்கடா. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அடே, இந்த டிக்டாக்க பேன் பண்ண மாதிரி ரீல்ஸையும் பேன் பண்ண போறாங்களாம். அப்படின்னா நிறைய பேர் செத்து போயிடுவானுங்களே. ஆனா இவங்க அடிக்கிற கூத்த பார்க்கும்போது பேன் பண்ணி தான் ஆகணும். ஆமா தானே? ஆமா. அங்கிள் கூப்பிட்டு இருந்தாரு. நம்ம எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? எப்போ? அவர் வீட்ல தான் இருக்காரு. நம்ம ஃப்ரீயானது போலாம். ஓகே. அப்ப நம்ம கமலையும் கூட கூட்டிட்டு போலாம். சரி சொல்றோம். தீப்தி இடம் செம்மையா இருக்கு. வாங்க உள்ள போலாம். வீடு அட்டகாசமா இருக்குல்ல? நாம கூட இதே மாதிரி லைஃப்ல ஒரு வீடு வாங்கணும். என்ன? போய் பெல் அடி. காலிங் பெல் அடி. பெல் அடிச்சிட்டா? ரியா, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? இவங்க தான் நீ சொன்ன ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. ஹலோ ஹலோ, கம் இன். வாங்கடா. இவர்தான் நான் சொன்ன ரோஷன். இவர் தீப்தி. ஹாய். என்னோட பேர் அகில். என் பேர் கமல். அங்கிள் தனியாவா இருக்கீங்க? தனியா இருந்தா தானே சுதந்திரமா வாழ முடியும். அப்ப நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா? நீ புரோக்கரா? இல்ல, சும்மா தான் கேட்டேன். சரி. ரியா, 1 minute. Okay. சாரி. ரியா, நான் சொன்னதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டியா? நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லி நல்லா புரிய வச்சிட்டேன். அவங்க தயாரா இருக்காங்க. குட். இந்த நீ கேட்ட பணம் இது அவங்க கிட்ட கொடுத்து. சரி.
லெட் மீ ஆஸ்க் யூ கொஸ்டின். அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்கள யாரால 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும்? என்னால முடியாது. இந்த ஜென்மத்துல என்னால முடியாது சத்தியமா. இப்போ நீங்க என் கூட ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. நாம ஒண்ணா சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? என்ன பிசினஸ்? சொல்றேன். டைமை சாதுரியமா பயன்படுத்துறவனால தான் வாழ்க்கையில எதையும் ஜெயிக்கவும் முடியும், சாதிக்கவும் முடியும். எனக்கு புரியல. ஈஸி மணி இஸ் ரிஸ்கி மணி. சின்ன வயசுல உங்களால நிச்சயமா முடியும். ஐ மீன் ஹேக்கிங். ஹேக்கிங்கா? எஸ், சிம்பிள். இது ரொம்ப ரிஸ்கான வேலைடா. பிடிச்சானுங்கன்னா நம்ம கதையை முடிஞ்சிடும். உள்ளே தான் இருக்கணும். ஓ அப்படின்னா நீ ரொம்ப நல்லவன் பாரு. டே முட்டாள், பணம் இருந்தா மான மரியாதைலாம் நம்மளை தேடி வரும்டா. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் ரெடி. நீ என்னடா ஒண்ணுமே பேசாம இருக்க? என்ன கேட்டிங்கன்னா அங்கிள் சொன்ன டீலிங் எனக்கு ஓகே தான் தோணுது. அதை தவிர இப்போ நமக்கு தப்பிக்க வேற வழியே இல்லை. நானும் அதை தான் யோசிக்கிறேன். இவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ஆள் நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய தொகையை ஏன் கொடுத்தாரு? பின்ன ஊர்ல ஒரு 3 வீடு கட்டணும்னா பணம் எவ்வளவு தேவைப்படும்? ஜனங்களை ஏமாத்தாம இருக்க முடியுமா? இப்ப பாருடா கமாலு. அது சரி, நீ ரொம்ப நல்லவன் பாரு. நான் ரெடி மச்சான். See, 1 million US பேங்க் ஹோல்டர்ஸ் டேட்டா இதுல இருக்கு. அவங்களோட பேங்க் டீடைல்ஸ், அப்புறம் ஃபோன் நம்பர்ஸ், டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்டு நம்பர்ஸ், பின் நம்பர்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இப்போ இத நம்ம இதுல கனெக்ட் பண்ணணும். நான் சொல்ற இந்த நம்பர்ஸ் எல்லாம் லேப்டாப் சாஃப்ட்வேர்ல ஆட் பண்ணுங்க. ஓகே, 6689368997. பின் நம்பர் இதுக்கு பின்னாடி எழுதியிருக்கு. இதை யூஸ் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஏடிஎம்ல கேஷ் வித்ட்ரா பண்ணு. அதுக்கு நான் தான் போகணுமா? பின்ன நானா போறது? வேணாம், நானே போறேன். போயிட்டு வா.
அப்புறம் கமல், ஏடிஎம்குள்ள போறதுக்கு முன்னாடி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடாத. ஓகே அங்கிள். குட் லக். ஹலோ. டேய் சீக்கிரம் அங்கிட்ட போனை குடுறா. என்னடா என்னன்னு சொல்லு. டேய் போனை அங்கிட்ட குடுறா. கொடுக்குறேன் அங்கிள், அவன் தான். கமல். அங்கிள், இதுல 5,40,000 பேலன்ஸ் இருக்கு. ஆனா இதுல மேக்ஸிமம் 20,000 தான் பணம் வருது. ஓகே, ஒண்ணு பண்ணு, நீ கிளம்பி வா. அப்புறம் அந்த பேலன்ஸ் அவைலபிள் பேலன்ஸா இல்ல லெட்ஜர் பேலன்ஸா? அது அவைலபிள் பேலன்ஸ் தான். சரி, நீ வா. ஓகே ஓகே அங்கிள். மிஷன் சக்சஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல ஒர்க் என்னன்னு, அதோட ரிஸ்க் என்னன்னு. இந்த 20,000 ரூபாய் போனது அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு தெரியாதா? தெரியாம? தெரியும், கண்டிப்பா தெரியும். இப்போ ரோஷனோட பணம் போயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? நான் கண்டிப்பா போலீஸ்லயும் பேங்க்லயும் கால் பண்ணி சொல்லுவேன். அதைத்தான் அவனும் சொல்லுவான். நீங்க கவனமா கேளுங்க. நாளைக்கு நீங்க 3 பேரும் 3 கடையை வாடகைக்கு எடுக்கணும். டூலெட் போர்டு மாட்டின நிறைய கடைகள் இங்க இருக்கும். அப்போ அவங்க கேட்க மாட்டாங்களா எதுக்காக இந்த கடையை ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்கன்னு? துணி கடையோ மொபைல் ஷாப்போ இல்ல செருப்பு கடையோ ஓபன் பண்றேன்னு சொல்லுங்க. தேவையான பணம் நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் கடை பேர்ல ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். அப்பவே பிஓஎஸ் ஃபெசிலிட்டிக்கான ரிக்வெஸ்டையும் கொடுத்துருங்க. ஒண்ணு இல்ல, 3 பிசினஸ்க்கு 3 மிஷின் தேவை. 3மே மஸ்டா வேணும். சரி, எல்லாரும் கிளம்புங்க. நாளைக்கு சந்திக்கிறேன். வாடாமல் தேடாமல் சேரும் வண்ணங்கள். இனி காலங்கள் மின்னும் நிறமான பூவாய் மனதோடு மழைக்காலம் பொழிந்திடுமோ. வரும் காலம் என்றுமே நம் வாழ்வில் சந்தோஷ பாடாத பாடலின் நாதம் கேட்காமல் போவாதோ என்றும் என் கால கண்ணாடி போல நீ. தீராத வான்மேகம் ஆழம் திசையாகும் காற்றோடு வேகம் அதுபோல நகரட்டும் நம் வாழ்வே. என்னுள்ளே வர்ண சாயங்கள் பூசும் நிறம் போல என்னுள்ள மாறும். மின்னிடும் அழகோடு கூடுவின் அதிகாலை மலர் போல என் தேகம் மாறும். மனதில் பதிந்த ஒரு நிறமலவே அழகை
பாடலின் ராகம் கேட்காமல் போவாதோ என்றும் என் கால கண்ணாடி போல நீ தீராத வான்மேகம் ஆழம் திசையாகும் காற்றோடு வேகம் அதுபோல நகரட்டும் நம் வாழ்வே என்னாலும் நிறைவேறும் பொன்னாலே மழை நாளில் நம் வாழ்வும் இன்னும் மனதில் பதிந்த ஒரு நிறமலரே அழகை மறைத்து போனே பகலே இரவே என் கண்களிலே கனவாய் மறைத்து போனே நிஜம் காணும் உலகிலே பாடாமல் போவேனோ பாடாத பாடலின் ராகம் கேட்காமல் போவாதோ என்றும் என் கால கண்ணாடி போல நீ தீராத வான்மேகம் ஆழம் திசையாகும் காற்றோடு வேகம் அதுபோல நகரட்டும் நம் வாழ்வே ஹலோ சார், நான் சுஜின் பேசுறேன். அகில் சார் தானே? சார், நீங்க இப்போ ஆபீஸ்ல இருக்கீங்களா? நேர்ல வந்தா பார்க்கலாமா? இங்க தான் இருக்கேன். வாங்க வாங்க. ஓகே, நான் இங்க தான் இருப்பேன். தேங்க் யூ. சரிங்க, ஓகே. ஹலோ சார், நான் ஷிஜின் பேங்க்ல இருந்து வரேன். ஓகே ஓகே, உட்காருங்க. சார், இது MSM GPRF ஃபீச்சர்லாம் இருக்கிற புது டைப் மெஷின் சார். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல சார். இதோட நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்க மெர்ச்சன்ட் நம்பர். ஓகே. இன் கேஸ் பேமெண்ட் ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க. அந்த மாதிரி ஆகாது, இருந்தாலும் சேஃபா நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் சொல்லுங்க. ஓகே. 99 474 ஓகே 37 30 சார். 307. ஓகே. தேங்க் யூ சார். ஆல் ரைட், பார்க்கலாம். ஹலோ. டேய், இடம் கிடைச்சிருச்சுடா. டேய், எனக்கும் கிடைச்சிருண்டா. பேங்க்ல இருந்து இப்பதான் கால் பண்ணாங்க. அதுக்குள்ள நீ கால் பண்ணிட்ட. டேய், ஒரு நிமிஷம்டா. கமல் தான் ஃபோன் பண்றான். நான் கான்ஃபரன்ஸ்ல போறேன், வெயிட் பண்ணு. ஓகேடா, ஓகே ஓகே. என்னடா கமல்? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ரோஷகம் கிடைச்சிருச்சு. உனக்கு கிடைச்சதா? எனக்கு நாளைக்கு கிடைக்கும்டா. டேய், நீ அவசரப்படுறத பார்த்தா உங்க வீட்டில் எடுத்துட்டு போய் அதை பூஜை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்படி நீ செஞ்சாலும் செய்வல, லூசு மாதிரி. கிண்டல் பண்ணாதீங்க. நாளைக்கு அந்த மெஷின் என் கைக்கு வரட்டும், அப்புறம் காட்டுறேன் யாருன்னு. புரியுதா? சிரிக்காதீங்கடா. சரி, ஓகே. மேக்ஸ் கிரெடிட் எல்லாமே ஒரே கம்பெனி தான். we are very lucky. யூஎஸ்ல என் கூட இருந்த ஒரு பையன் தான் இப்ப இந்த கம்பெனியோட சவுத் ஜோன் ஹெட்டா இருக்கான். நம்மள போட்டு கொடுக்க மாட்டார்ல? அதெல்லாம் சீக்கிரட்டா தான் இருக்கும். எஸ், இல்ல எல்லாம் செட் ஆயிருச்சுன்னு சொன்னேன். அங்கிள், எனக்கு ஒரு சந்தேகம். எஸ். காலையிலே கிரெடிட் ஆயிடுமா? ஷூர். எதுவும் பிரச்சனை வந்துடாதே? Definitely. Bank will ask you some questions. கேட்கட்டும். அவங்கள கன்வின்ஸ் பண்ற மாதிரி நீங்க பதில் சொன்னா போதும். பட் 2 monthsல அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். Don't worry. Look at this. See. Check the laptop. Yeah.
லுக், ஒவ்வொரு மிஷன்ல இருந்தும் டெய்லி 10 lakhs, அதாவது 9 மிஷன்ல இருந்து 90 lakhs, அப்படி ஒரு மாசம் ஒர்க் பண்ணா போதும். This is our plan. திருச்சியில இருக்கிற டிபிஐ பேங்கோடைய வெவ்வேறு பிரான்ச்ல இருந்து ஏறக்குறைய 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நஷ்டமாயிருக்கு. போன ஒரு மாசமாவே நம்மளுடைய ஸ்டேட்ல ஆன்லைன் மோசடிக்கு இரையாகிற நிறைய பேரோட எண்ணிக்கைகள் அதிகமாகிட்டே போகுது. ஆன்லைன் மோசடிகள் அதிகமா நடக்கிற இந்த நேரத்துல ஆன்லைன் கிரைம்ஸ் எல்லாத்தையுமே என்கொயரி பண்ணி கண்டுபிடிச்சு விசாரிக்க தனிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டையே ரெடி பண்ணணும்னு முதலமைச்சர் டிஜிபிக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. ஆன்லைன் மோசடிக்குள்ள மாட்டிக்கிற கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்கு உதவி பண்ற வழியில டேய், இத பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது திருச்சியில நடந்த விஷயம் தானே. இருந்தாலும் ரொம்ப யோசிக்காதடா. முதல்ல நீ அங்கிளுக்கு கால் பண்ணு. அவர்ட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லு முதல்ல. ஆப்ஸ், நெட் பேங்கிங், சோஷியல் மீடியா போன்ற எல்லா விஷயத்திலயும் மக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு இது மூலமா நாங்க உங்களை கேட்டுக்கிறோம். என்னடாச்சு? இங்க வர்றா. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் தினமும் வரும் போகும். தேடுறவங்க தேடி கண்டுபிடிக்கட்டும். இந்தியன் பேங்க்ஸோட டேட்டாவை இந்தியாவிலேயே யூஸ் பண்ணா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அங்கிள், பணம் நஷ்டம் ஆனவங்களுக்கு பணம் திரும்ப கொடுப்பாங்களா? பேங்கோட விஷயம் தானே. that depends. பேங்க் கொள்ளைய பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பேங்க் மனுஷனை கொள்ளையடிக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? புரியல அங்கிள். சொல்றேன். பேங்க் கொள்ளையடிக்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணமே மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி போடுற ஃபைன் பேமெண்ட். அது எவ்வளவுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? பேங்க்ஸ் அதுக்கு நஷ்டீடா கொடுக்கறது சாமானிய ஆட்களோட பணத்தை தான். பல கோடிகளை மோசம் பண்ணி கொள்ளையடிச்சவங்க வெளிநாட்டுல என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருக்கும்போது டிஜிட்டல் இந்தியா. ஆனா பல பேருக்கு பேங்க பத்தியோ இல்ல மணி டீலிங்ஸ பத்தியோ தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த வீக் பாயிண்ட தான் பேங்க்காரங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பேங்க் கொடுக்கறத விட 52% அதிகமா கொடுக்கறது 500 கோடிக்கு மேல, அதாவது 20 லட்சம் கோடிக்கு மேல தான் இந்தியன் பேங்க்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட். அதை அதிகமா பயன்படுத்திக்கிறது கார்ப்பரேட்ஸ். போதும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கிறதுக்காக சாதாரண மக்கள் கிட்ட இருந்து பல சர்வீஸ் சார்ஜா வாங்குறாங்க. பத்தாவதுக்கு ஆன்லைன் சர்வீஸ் சார்ஜ் வேற. எக்ஸாக்ட்லி. ஃப்ரீ சர்வீஸ் நல்லா முதல்ல சொல்லுவாங்க, அப்புறம் அதை வித்ட்ரா பண்ணிடுவாங்க. அதாவது பணத்தை கவுண்ட் பண்றதுக்கு கூட சார்ஜ் பண்ணக்கூடிய நிலைமை வந்துருச்சு இப்ப. கம் ஆன், சியர்ஸ். 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 அங்கிள், அது கிரெடிட் ஆயிடுச்சு. யா, அதே மாதிரி உங்களுக்கும் வந்திருக்குமே. நான் ஏற்கனவே ஒரு அக்கவுண்ட் நம்பர் கொடுத்திருந்தேன். சரி. கிரெடிட் ஆன அமௌண்ட்ல இருந்து 50%, அதாவது பாதி, அத கிரெடிட்க்கு அந்த அக்கவுண்ட்க்கு மாத்தணும். ஓகே. அண்ட் தென் ஒன் இம்பார்ட்டன்ட், எல்லாரும் அவங்க ஷாப் பேர்ல பில் இஷ்யூ பண்ணணும். ஓகே. அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், கஸ்டமர் காப்பி ரெடி பண்றதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி தான் உங்களுக்கு பில்லிங் டைம். Did you follow me? Yes, uncle. Yes. Yeah, that's good. Okay. Any doubts? இல்ல uncle. Okay. എൻ്റെകൾ വിളി വെണ്ണിലാവു നീ നല്ല പാട്ടുകാർ. போலீஸ். டேய் அகில போலீஸ்டா. டேய் கிடா.
டேய் அகிலே, போலீஸ் போலீஸ். இது பாத்தியா, இதுதான் நம்ம ஃபார்முலா. போலீஸ். டேய் வெளியில போலீஸ்டா. டேய் போலீஸ் வந்திருக்காங்கடா. டேய் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? பயந்து எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவ போல. ശരിക്കും പോലീസ് വന്നിട്ടുണ്ട്. ஆமாடா, நான் எதுக்கு போய் சொல்றேன்? நீ வா வா. நானா? நான் வர மாட்டேன். வர மாட்டியா? இவன் வேற. டேய் பேசாம போய் எனக்கு என்ன பைத்தியமா போலீஸ் கிட்ட மாட்டுறதுக்கு? வாயை மூடுறா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்ன பயப்படாத. யாரு என்ன சார்? இங்க தான் சாம் தங்கி இருக்காரு. ஆமா சார். அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க போங்க. அங்கிள் இல்ல, வெளியே போயிருக்காரு. எங்க போயிருக்காரு? ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெளியே போனாரு. வந்த ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. ஓகே சார். எஸ். ஹலோ. அங்கிள் எங்க இருக்கீங்க? ரோஷன், நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? அது வந்து அங்கிள், போலீஸ் இங்க வந்திருந்தாங்க. போலீஸ்? எதுக்கு? உங்களை ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஒன்று பண்ணு, நீங்களும் வந்துருங்க. நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன் கிட்ட வந்துருங்க. நான் பிக்கப். ஓகே அங்கிள். ஓகே பாய். நீங்க இங்கே இருக்கு, வண்டியை திருப்பி விட்டுரு. அங்கிள் நாம நினைக்கிற மாதிரி இல்லடா, பெரிய ஆளா இருப்பாரு போல. பெரிய ஆளா இல்ல உள்ள போய் மாட்டிக்கு போறாருன்னு யாருக்கு தெரியும்? பயமுறுத்தாதடா ரோஷா. அப்போ உனக்கு பயம் இல்ல. நான் எதுக்கு பயப்பட போறேன்? சாவி கொடுத்துருக்காருல, எடுத்துட்டு கிளம்பு. ஒரு பிரச்சனையும் இல்லடா, வந்தா பாத்துக்கலாம். என்ன மாட்ட போறாரு? எதா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வரட்டும், பாத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ஐ எம் சாமுவேல். என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 1 minute. சார், வெளியில சாமுவேல்னு ஒருத்தர் வந்திருக்காரு சார். வர சொல்லு. ஓகே சார். கூப்பிடுறாரு. ஓகே. மே கம் இன் சார்? எஸ் சார், ஐ எம் சாமுவேல். நீங்க வர சொல்லியிருந்தீங்க. யா, உட்காருங்க. சி மிஸ்டர், ஒரு யுஎஸ் சிட்டிசன் இந்தியாவுக்கு வந்தா ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு தெரியாதா? I was little busy, sir. And I suppose... It's not an excuse. Yes, I know that. I'm really sorry, sir. பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? Yes, I have. சார், இவரோட பேப்பர்ஸை செக் பண்ணுங்க. ஓகே சார், வாங்க. ஓகே, தேங்க்யூ. சரி. ஹலோ, யாரு? குட் மார்னிங் சார், நான் டிஓபி பேங்க்ல இருந்து பேசுறேன். சரி சரி. ஓ, நான் திரும்ப கூப்பிடுறேன். ஒரு 5 நிமிஷம். டிரைவிங்ல இருக்கேன். பெங்களூர் தான். ஏதாவது பிரச்சனையா? நீ திரும்ப கூப்பிடு. கொடு. ஹலோ, யூஓபி பேங்க்? எஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நம்பருக்கு ஒரு கால் வந்திருந்தது. ஆமா சார், அகிலுக்கு. நம்ம பிஓஎஸ் மெஷின்ல வந்த எல்லா பேமெண்ட்டும் வெளிநாட்டு அக்கவுண்ட்ல இருந்து வந்திருக்கு சார். So what? எங்களுக்கு ஃபாரின் கஸ்டமர்ஸ் தான் அதிகம். Is there any problem? Nothing to worry சார்.
உங்க அக்கவுண்ட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாம இருக்கீங்க. அதான் சார் கூப்பிட்டேன். பேமெண்ட் ஃபாரின்ல இருந்து வந்ததால ஏதாவது ஸ்கேமா இருக்கும்னு நினைச்சோம் சார். அதனால தான் சார் அலர்ட்டா இருக்கணும்னு கால் பண்ணேன் சார். ஓகே, எனிவே இதான விஷயம். பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். எனிவே தேங்க்யூ ஃபார் யுவர் கால். ஹேவ் அ குட் டே சார். இதுதான் விஷயம். பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா? ஓ, வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை நாம பார்க்கலாம். தமிழ்நாடு நியூஸ் இம்பாக்ட். நம்ம எல்லாரையுமே நடுநடுங்க வைத்த சாந்திராவோட மரணத்தை குறித்து நாங்க கொடுத்த நியூஸ். சாந்திரா கொலை செய்யப்பட்ட அந்த விஷுவல்ஸோட ஃபுட்டேஜஸ் நேத்து தான் தமிழ்நாடு நியூஸ் ஏர்ல விட்டாங்க. அது பெரிய லெவல்ல வைரல் ஆனது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நண்பர்களே, நாங்க கொடுத்த இந்த பெரிய க்ளூவை பேஸ் பண்ணி தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் மேலும் இந்த கேஸை துருவி விசாரிக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறாங்க. இனிமேலாவது இறந்து போன அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்குமா? அதை காத்திருந்து தான் நாம பார்க்கணும். வணக்கம். ஹலோ, ஹாய் ஸ்ரீராம். ஹாய் எஸ்பி. நானே உங்களுக்கு கால் பண்ணான்னு நினச்சிட்டு இருந்தேன். யா, எனி டெவலப்மெண்ட்? எஸ், ஒரு குட் நியூஸ் இருக்கு, ஒரு பேட் நியூஸ் இருக்கு. எது முதல்ல வேணும்? நமக்கு ரெண்டு நியூஸும் இம்பார்ட்டன்ட் தான் ஸ்ரீராம். ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ். வெரி குட். சாந்திராவோட மொபைல் இருந்து ரெக்கவர் பண்ண ஒரு சில டேட்டா, வீடியோ கிளிப்பிங்ஸும் வாய்ஸ் நோட்ஸும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். யூ ஜஸ்ட் கோ த்ரூ தட். ஓகே ஓகே, பட் எனி க்ளூ? நோ, சாந்திராவோட மர்டர் சம்பந்தமாக எந்த ஒரு க்ளூவும் இன்னும் கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக கிடைச்சிருங்கிற நம்பிக்கை இருக்குது. எதுக்கும் நான் அனுப்புகிற வாட்ஸ்அப்பை கொஞ்சம் செக் பண்ணுங்க. கொஞ்சம் நாளைக்கு காலையில் பார்க்க முடியுமா? பார்க்கலாம். காலையில் 2-3 மீட்டிங்ஸ் எனக்கு இருக்குது, சிட்டியில் தான். அதுக்கப்புறமா நம்ம மீட் பண்ணலாம். நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். see you. ஓகே, தேங்க்யூ. அங்கிள், நான் ஒரு விஷயம் கேட்கவா? இந்த கார்டில் இருக்க விஷயம்லாம் எப்படி லீக் ஆகுது? சில பேர் ஸ்கிம் பண்ணி எடுப்பாங்க, இன்னும் சில பேர் பேங்க்ல இருந்து ஸ்ட்ரைட்டா எடுப்பாங்க. உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குல்ல? எடுத்துக்கூடா. இந்தாங்க. இதை எடுத்துட்டு நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. It's not only happen in restaurants. Please. நீங்க இந்த கார்டை எங்க எல்லாம் யூஸ் பண்றீங்களோ அங்க எல்லாம் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்டர்நெட்டை பத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் லிமிட்டட் தான். டார்க் வெப் தொடங்கி டீப் வெப் வரைக்கும் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சு கூட மக்கள் பேங்க்ல பணத்தை போட்டுட்டு இருக்காங்களே சார். சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல பணத்தை சேமிக்கிற ஒரு ஆள் எப்பவுமே அக்கவுண்டை கவனிக்கிறது இல்ல. தனக்கு அதுல இருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு பாக்குறது இல்ல. ரெண்டே விஷயம் தான் அந்த ஆள் யோசிக்கிறான். ஒன்னு, அவன் டெபாசிட் பண்ண பணம் மிஸ் ஆயிடக்கூடாது. இன்னொன்னு, அவன் டெபாசிட் பண்ண பணத்தை அவன் நினைக்கும் போது எடுத்துட முடியும்னு. அதனால தான் ஜனங்க பேங்கை அப்ரோச் பண்றாங்க. சாரி. Hello. Yeah, I am waiting for your call. Yeah, definitely. Yeah, sure, man. Yeah. Okay, thank you. Bye. Sorry, friends. I'm going to be busy for a few days. It's okay. Okay, sir. So, என் பிஸி ஷெட்யூல் எல்லாம் முடிஞ்சதும் நான் உங்களை கால் பண்ணுறேன். சரி, இப்போ நீங்க எல்லாம் கிளம்புங்க. So, good luck. Thank you, uncle. Okay. Bye. Okay, Yeah, bye. Bye. கனவாலே சிறகு விரித்தோம், சொர்க்கங்கள் அதனை அடைந்தோம், ஆகாயம் மேகப்பூ போல் மின்ன. கனவாலே சிறகு விரித்தோம், சொர்க்கங்கள் அதனை அடைந்தோம், ஆகாயம் மேகப்பூ போல் மின்ன. இனி ஆனந்த தேரிட, இனி சந்தோஷ நோக்கி செல்ல, இனி ஆனந்த தேரிட, இனி சந்தோஷம் நோக்கி செல்ல. கடலின் அலை போலே நெஞ்சில் போடும் ஆழம் முன்னில் வேணும், மனதில் உள்ளே மாறும் பசுமைகளாய். கடலின் அலை போலே
நகருகின்ற நாளெல்லாம் பொற்காலமாய் இருளை விட்டு போவோமே புதுமாயமாய் நகருகின்ற நாளெல்லாம் பொற்காலமாய் இருளை விட்டு போவோமே புதுமாயமாய் இது என்ன ஒரு பந்தம் என் உள்ளே தீர்க்கும் தாகம் இது என்ன இடி போல என் இதயத்துள்ளே தாளம் பூக்கும் பூக்கும் சிறு பூவை போல சிரித்து வாழ்ந்து வருவோம் இத நேரமே பொன்னேரமாகவே மனதில் குளிரலையா கடலின் அலை போலே நெஞ்சில் போடும் ஆழம் முன்னில் வேணும் மனதில் உள்ளே மாறும் பசுமைகளாய் கடலின் அலை போலே நெஞ்சில் போடும் ஆழம் முன்னில் வேணும் மனதில் உள்ளே மாறும் பசுமைகளாய் Hi, Tom. Hello. I'm fine. How are you? Fine. I brought this device you mentioned. Yeah, show me. I hope you'll understand the concept inside this. You should be very careful while working with it. Yeah, I know Mr. Tom. I think I'm meeting a professional person. With pleasure. Yeah. Yeah. Thank you, Tom. Okay, bye. எஸ் சார் எனக்கு அங்கே டிரான்சாக்ஷன் பண்ண முடியல சார் என்ன சார் பண்ணுறது இங்கேயும் எரர் தான் காட்டுது ஓகே நான் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணுறேன் எஸ் சார் எக்ஸ்கியூஸ் மீ மேனேஜரை பார்க்க வந்திருக்கேன் கேபின் எங்கே இருக்கு நேரா உள்ள போங்க ஓகே தேங்க்யூ நான் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணியிருக்கேன் யா சொல்லுங்க ஏதோ ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களே சார் ஒரு செகண்ட் லைன் இருங்க இங்க இருக்கிற எல்லா சிஸ்டமும் எரர்னு காட்டுது எதுவுமே ஒர்க் ஆகல என்னன்னு கொஞ்சம் பாருங்க ஓகே சொல்லுங்க யா ஓகே சார் சொல்லுங்க ஓகே நான் கூப்பிடுறேன் என்னாச்சு சிஸ்டம் ஃபார்மேட் பண்ணியிருக்கேன் சார் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஓகே அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் சார் தேங்க்யூ வெரி மச் ஓகே சார்
தருப்பானுங்க எவனை கூப்பிட்டா லைனே கிடைக்காது. என்ன ஹக்கீம், இந்த பிஜு பையனை பாத்தியா? அப்படி பண்ணா சூப்பரா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தானே? ஐயோ என்ன சோம்பேறி இங்கே உட்காந்துருக்கிற நீ? எவ்வளவு நேரம் கூப்பிடுறா? என்னாச்சு போலண்ணே, டென்ஷனா இருக்கீங்க? இங்க கொஞ்சம் பாரு, எனக்கு இந்த மெசேஜ் வந்துருக்குது. என் அக்கௌண்ட்டுக்கு ஏதோ பணம் வந்துக்குதுடா. இதை பார்த்ததுல இருந்து ஒரே டென்ஷனா இருக்குது. அக்கௌண்ட்ல பணமா? ஆமாண்ணே, பணம் நிறைய வருது. நீங்க சொன்னது உண்மைதானே? இதுல 16 லட்ச ரூபா இருக்கே. 16 லட்சமா? என் பொண்ணு இதை தான் சொன்னா. இதை நீங்க வேற யார்கிட்ட சொன்னீங்களா? யார்கிட்டயும் சொல்லல. பாஸ்புக் வச்சிருக்கீங்களா? பாஸ்புக் வீட்ல வச்சிருக்கேன். அப்ப வாங்க பேங்க்ல போய் பாப்போம் என்னன்னு. அண்ணே, நீங்க வீட்டுக்கு கால் பண்ணி பாஸ்புக் எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரி. அட என்னண்ணே, அதுக்குள்ள சமையல் வேலை முடிச்சிட்டீங்க போல. அது எனக்கு பயங்கரமா வயிறு வலி. அப்படியா? சரி சரி. நான் தான் பேசுறேன். பாஸ்புக் எடுத்துக்கிட்டு நேரா பேங்க் கிட்ட வந்துறேன். சீக்கிரம் லேட் பண்ணாத வந்துரு. வண்டி அண்ணா, கொஞ்சம் வண்டி எடுங்க சீக்கிரம். அண்ணா, சிசி பேங்க் கிட்ட போங்க. வாங்கண்ணே. என் அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்திருக்குங்க. அண்ணே வாங்க. பாஸ்புக் கொடுத்தியா? குடு. அண்ணா, இங்க கவுச பேங்க்ல மாத்திட்டாங்களா என்ன? என்னாச்சு? காசு வந்திருக்காண்ணா? எவ்வளவு? 12 லட்சம் ரூபா. 12 லட்சமா? உண்மையாவா? போங்க கொடுப்பான். இங்க பாருங்க, எல்லார் அக்கவுண்ட்டுக்கும் காசு வந்திருக்கு. ஏடிஎம்லயும் காசு வரல. உள்ள விடுங்க, மேனேஜர்கிட்ட நாங்க பேசிக்கிறோம். அவரை இப்ப பார்க்க முடியாது, வேலையா இருக்காரு. பாருங்க, இப்படியே பண்ணீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். மரியாதையா வழி விட்டுருங்க. இல்லனா இந்த பேங்க் வாசல்ல நாங்க எல்லாரும் உட்கார்ந்துருவோம். கணக்கில் அதிக பணம் வந்துள்ளதாக தகவல். இதன் உண்மை நிலை என்ன? பொதுமக்கள் மிகவும் அதிர்ச்சியில் உள்ளனர். என் அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்திருக்கு. எப்படினே தெரியல. எப்படி எடுக்கிறதுன்னு ஒண்ணும் புரியல. இங்க உள்ளவும் விட மாட்டேங்கிறாங்க. மேனேஜரை பார்த்து பேசினா தான் இந்த விஷயம் தெரியும். ஆமாங்க, எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. என்ன இவ்வளவு பேர் கூடியிருக்காங்க? இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. சமாளிச்சு தானே ஆகணும். பார்ப்போம். சார், எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் பணம் வந்திருக்கதா மெசேஜ் வந்திருக்காமே. இத பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? இங்க பல பேரோட அக்கௌண்ட்டுக்கும் பணம் டெபாசிட் ஆயிருக்கு. அதை ஆபரேட்டிவ் பண்றதுக்காக பேங்கே தான் எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் பணத்தை போடுறதும் வித்ட்ரா பண்றதும். அதனால நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட பணம் இந்த பேங்க்ல சேஃபா தான் இருக்கு. என் அக்கவுண்ட்டுக்கு 16 லட்சம் வந்திருக்குது. 4 நாளா வந்து போயிட்டு இருக்கேன். அது பாருங்க, உங்களுக்கே தெரியும். எல்லாருக்கும் பணம் கிடைக்கும். யாரும் கவலைப்படாதீங்க. பணம் எங்கேயும் போகாது. ஓகே, தேங்க்யூ. என்னன்னு எப்படி சொல்லிட்டு போறான்? வந்துரும் போலியே. நம்ம பாத்துறோம். இந்த பேங்க் குறித்தான அதனால என்ன சொல்லிட்டு போறாரு? ஒண்ணுமே புரியல. நான் நினைச்சேன் பிரைம் மினிஸ்டர் போட்ட 14 லட்சம்னு. அப்படின்னா நான் வீட்ல அக்கவுண்ட் வச்சிருக்கேன். எனக்கு ஒண்ணும் பணம் போடல அவரு. என்னன்னு கேப்போம் வாங்க. உன் பேர் தான் ஷியாமா? ஆமா சார். தமிழ்நாடு நியூஸ் சேனலுக்கு வீடியோ அனுப்புனது நீங்க தானே? அது நான் தான் மேடம். உனக்கு அது எங்க இருந்து கிடைச்சது? ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோனை ஒரு ஆள் கொண்டு வந்து வித்தாரு. ஐடி ப்ரூஃப் வாங்கி வச்சிருக்கீங்களா? அது வந்து ஃபோன் விற்க வந்த நேரத்தில் அந்த ஆள்கிட்ட ப்ரூஃப் எதுவும் இல்லைங்க. மேக்ஸிமம் ப்ரூஃப் இல்லாமல் நான் எதுவும் வாங்குறது இல்லைங்க. குழந்தை ஹாஸ்பிட்டல் கேஸ் அப்படின்னு என்கிட்ட சொன்னப்போ அந்த ஆள் கேட்ட மொத்த அமௌண்ட்டும் நான் ஒன்றும் கொடுக்கல. கொஞ்சம் பணம் தான் அந்த நேரத்தில் நான் கொடுத்தேன். மீதி பணம் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன், ப்ரூஃபையும் தரேன்னு சொன்னான். அப்புறம் நீ ஏன் போலீஸ்கிட்ட சொல்லலை? ஏதோ கேஸ் ஆகிடும்ன்ற பயத்தில் தான் அந்த நேரத்தில் எனக்கு அப்படி செய்ய தோணலை. அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ பெரிய கேஸுன்றதுனால சேனலில் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக பப்ளிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தப்பு பண்ணவங்க கண்டிப்பாக மாட்டிப்பாங்கன்னு தான் எதிர்பார்க்குறேன். வணக்கம். நாம இப்ப நம்ம நகரத்தில் நடக்கிற முக்கியமான நியூஸை தான் பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் இப்போ மிகப்பெரிய சைபர் கிரைம் நடந்திருக்கு. சென்னையில சிசிஎஸ் பேங்க்ல உஸ்மான் ரோட்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாலேயே மிகப்பெரிய சைபர் கிரைம் தான் இப்ப நடந்திருக்கு. ஏறத்தாழ 200 கோடி ரூபாய் நஷ்டமாயிருக்கும் தான் கடைசியா நமக்கு கிடைச்ச. மேனேஜர் எங்க? இப்ப யாரையும் பார்க்க முடியாது. ஏய், ஐயடே, முதல்ல மேனேஜர் சொன்னா கேட்க மாட்டேன். ஏய், போயா வெளிய. ஏய், போயா. ஐயடே, யோ, என்ன ரவுடி பண்ண பண்றீங்களா? போங்க வெளிய. போங்க. மேனேஜர் கூப்பிடியா? பார்க்க முடியாதுன்னு சொல்றேன்ல. போங்க வெளிய. உள்ள ஓடுறான்றல. ஏடா பயந்து கதவு போடுற. வாசல்ல மேனேஜர். ஓ மேனேஜர் இங்க வரணும். இங்க வந்து ஆகணும். இல்லனா கடையை உடைச்சிடுவோம். ஏய், கூப்பிடியா? மேனேஜர் கூப்பிடியா? அந்தால போய் இங்க வந்து நிக்கணும். சார் சொல்லுங்க சார். என்ன சார் ஆச்சு? ஏன் சார் இப்படி நடக்குது சார்? சார் சொல்லிட்டு போங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் உண்மையை சொல்லுங்க சார். என்ன நடக்குது சார்? சார் சொல்லுங்க
சார் ஒரு நிமிஷம் சார் ஆன்சர் பண்ணுங்க சார். ஹலோ சார், ப்ளீஸ் கம், உட்காருங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதில் உங்கள் ஸ்டாஃப்ஸ் யாருக்காவது பங்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். 15,000க்கு மேலே டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு டேட்டாவும் மற்ற டாக்குமெண்ட்ஸையும் க்ளோன் பண்ணி தான் பணத்தை திருடியிருக்காங்க. அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் பேங்க்கோட ஐடி செக்ஷனில் தான் கேட்கணும். உங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டை யார் டீல் பண்ணுறாங்க? அது பேங்க்கோட ஹெட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது சார். ஓகே, இங்கே இருக்கிற யாரும் வெளியே போகக்கூடாது. எஸ் சார். எல்லாரையும் விசாரிக்கணும். எஸ் சார். வெளியில் டோர் லாக் பண்ணுங்க. ஓகே சார். அந்த டோரை கொஞ்சம் லாக் பண்ணுங்க சார். டேய் உடனே அங்கிள் கால் பண்றா. கால் பண்றா? நாம மாட்டணும். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. டேய் நீ ஒரு தடவை ட்ரை பண்றா. டேய் நான் கால் பண்ணடா, சுவிட்ச் ஆஃப்னு வருது. உனக்கு சுவிட்ச் ஆஃபா? டேய் தீப்தியை கூப்பிடுறா, ஒருவேளை ஒண்ணா இருக்கலாம் அவங்க. கால் பண்ணவா? கூப்பிடுறா. ரிங் போதாடா? எடுக்க மாட்டாளே. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். This number not available. சொல்றா. தீப்தி. தீப்தியா? ஹலோ. பிரியாங்க இருக்கலாம்? இல்லை நானே அவளுக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன். நான் சும்மா தான். என்னாச்சுடா? தீப்தி என்ன சொன்ன? அவளுக்கும் கால் பண்ணலையாண்டா. அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. கால் வருதுடா. எடு போன் எடு, ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ அங்கிள். அங்கிள் நீங்க எங்க இருக்கீங்க? நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா கால் பண்றேன், உங்க லைன் கிடைக்கவே இல்லை. இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு அங்கிள். ஆன்லைன் மோசடியை பத்தி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லேட்டஸ்டான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதா நியூஸ் வந்திருக்கு அங்கிள். நாங்கெல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கோம் அங்கிள். அங்க நடக்கிற விஷயங்களை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. You all are safe. போலீஸ்காரங்க குற்றவாளிகளை இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒரு பேக் கொடுத்திருந்தேன்ல, அதான் உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் அதுக்குள்ள இருக்கு. என்ன அங்கிள் இது? போன என்கிட்ட கொடு. அங்கிள் ரியா? ரியா? ஹலோ ரோஷன். ரியா, எத்தனை நாளா உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீ எங்க இருக்க? நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன். நீங்க வரதுக்கான டிக்கெட் தான் உங்க பேக்ல இருக்கு. இங்க நடக்கிற ஆன்லைன் மோசடி பத்திலாம் நீ கேள்விப்பட்டிருக்கல்ல? நாங்கெல்லாம் பயங்கர டென்ஷன்ல இருக்கோம். நம்மள தவிர இந்த ஆன்லைன் மோசடிக்கு பின்னாடி வேற யார் இருக்கா? போலாம்டா. வாங்கடா. ரெண்டாயிரத்தி 15 இந்த 5 பேரும் நடத்தின கார்ட் ஸ்கிம்மிங் அதான் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய சைபர் கிரைம். அதுக்கு அச்சாரம் போட்டது குளோபலி நோட்டோரஸான சைபர் எக்ஸ்பர்ட் ஷாம் தான். இப்படி ஒரு கேஸை ரெஜிஸ்டர் பண்ணதே இல்ல. அன்னைக்கு இருந்த கமிஷனர் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு அண்டர் கவர் ஆபரேஷனை ஆரம்பிச்சாரு. ஐடி செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த 3 பசங்க அப்புறம் 2 பொண்ணுங்க ட்ரேஸ் பண்ணும்போது அவங்க தான் காரணம் தெரிஞ்சது.
நாங்க போறதுக்குள்ள அவங்க நாட்டை விட்டே தப்பிச்சிட்டாங்க. இது சம்பந்தமா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. 100 பேருக்கு மேல அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ். ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணது எல்லாமே US சிட்டிசன்ஸ். கேஸை ரெஜிஸ்டர் பண்ணவும் FIR லான்ச் பண்ணவும் இது எதையுமே எங்களால பிராக்டிகலா செய்ய முடியல. அப்படியே ரிப்போர்ட் பண்ணா கூட இப்படிப்பட்ட கிரைமை டீல் பண்ணணும்னா சாலிடான கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வேணும். ஆனா பல சமயம் அது நடக்கிறது இல்லை. அப்புறம் நம்மோட சிஸ்டம்ஸ் இப்போ கூட டெக்னாலஜி அட்வான்ஸ்டா இல்லைங்கிறது தான் ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு. அப்படியே கேஸை ரெஜிஸ்டர் பண்ணா கூட அதுக்காக அவ்வளவு பணத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இங்க வந்து இந்த கேஸ்ல கோஆபரேட் பண்றதுக்காக டைமையும் கேஷையும் செலவு பண்றதுக்கு விக்டிம்ஸ் எல்லாம் தயாராவே இல்ல. அவங்க இழந்ததை விட பல மடங்கு பணமும் டைமும் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அதத்தான் குற்றவாளிங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க. அதே வருஷத்துல தான் அவங்க நடத்தியிருந்த வேனக்ரையர் ரைன்சம்பர் மாடல்ல இருந்த அந்த சைபர் கிரைம் அட்டாக், அத பத்தி ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் இருக்கா? அந்த சைபர் ட்ராக்ல CCS பேங்க் சம்பந்தப்பட்டுள்ள மற்ற பல பேங்குகளும் விக்டிம்ஸா இருந்தாங்க. அந்த பேங்கை பேஸ் பண்ணி பலவிதமான இர்ரெகுலாரிட்டிஸும் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதனால தான் அப்படி ஒரு கேம். இது சம்பந்தமா ஷாம் மாஸ்டர் மைண்ட் பண்ண வனக்ரைம் மாடல் டிரான்சம்வேர் ஆபரேஷனோட தமிழ்நாட்டுக்கு செயினா இருந்தான் ஷாம். இந்த டேட்டாஸ் எல்லாம் சாந்திராவோட மொபைல் இருந்து ரெக்கவரி பண்ணதால கிளியர் பிக்சர் கிடைச்சது. சாந்திரா, உனக்கு ஒரு டாஸ்க். நோ சார், ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன். ஐ அம் நாட் பார்ட் ஆஃப் தி ஃபக்கிங் எம்பயர் எனிமோர். இத பாரு, இது ஒரு கோல்டன் சான்ஸ். உனக்கு ஹெல்ப் பண்ணி இப்போ நான் ஹெல்ப்லெஸ் ஆயிட்டேன். எனக்கு வேலை போனதே பேங்கால இல்ல, உன்னால தான். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். லுக் ஃபார் சம்வன் எல்ஸ். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியான ஒரு ஃபேமிலி லைஃப்க்கு நீ ஆசைப்படுறன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் எதிராக நிற்க மாட்டேன். பட் நீ எங்க போனாலும், உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், எப்பவும் you are under my surveillance. Now what you want me to do? ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் நான் உன்கிட்ட பேசுற கடைசி கால். இந்த டிவைஸை நீ CCC பேங்க்ல இன்ஸ்டால் பண்ணணும். சாந்திராவோட கொலை வழக்குல சேமை இம்ப்ளிகேட் பண்ற மாதிரி எந்த குழுவும் நமக்கு இந்த மொபைல் இருந்து ரெக்கவர் பண்ண முடியல. ஆனா ரெக்கவர் பண்ணி எடுத்த பல இன்ஸ்ட்ரக்ஷனும் இம்ப்ளை பண்றது அவங்க 2 பேருக்கு நடுவுல பெரிய கருத்து வேறுபாடு இருந்தது தெரியுது. இதில் இருக்கிற ரெக்கார்டட் கால்ஸும் வாய்ஸ் நோட்ஸும் நம்மளோட இந்த டவுட்ஸை கன்ஃபார்ம் பண்ணுது. அவங்க 2 பேரும் பண்ண பல டீல்ஸோட சாந்திரா ரெக்கார்ட் பண்ண பல ஃபுட்டேஜஸ் இதில் இருக்கு. ஷாம் ஒருவேளை அவளுக்கு தீராத தலைவலியா மாறி இருப்பான் போல் இருக்கு. அதுக்கான ஹிண்ட் இதில் இருக்கு. ஒருவேளை அவ இதை வேற யாருக்காவது சொல்ல நினைச்சிருக்கலாம். ஒருவேளை ஷாமியே பிளாக்மெயில் பண்றதுக்காக கூட இதை செஞ்சிருக்கலாம். அதுக்காகத்தான் சாந்திரா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. ஹலோ SP, ஒரு குட் நியூஸ் இருக்கு. ஷாம் ஒரு பிரில்லியன்ட் கிரிமினல். நாளைக்கு லேண்ட் ஆக போறான் சென்னையில். 2018 டெல்லியில் நடந்த 80 crore பேங்க் ராபரி, பெங்களூர்ல நடந்த ஆன்லைன் ஃப்ராட், இந்த மாதிரி கிரைம் நடக்கிற இடத்துல எல்லாம் ஷாமோட பங்களிப்பு சிறப்பா இருக்கு. இது ஒன்றும் எதேச்சியா நடந்த விஷயம் கிடையாது. குறிப்பா சொல்லணும்னா அடுத்த 1 மாசம் குரூஷியல் பீரியட். இன்னும் மேஜர் ஆபரேஷன் பண்ண போறான். இந்தியாவில் இருக்கிற இந்த ஆளோட ஏஜென்சியை பத்தி ஏதாவது க்ளூ? இப்ப இருக்கிற நிலைமையில அது கொஞ்சம் கஷ்டம்தான். அவனோட நெட்வொர்க் டார்க் வெப் வழியா தான் நடக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த 2-3 மாசத்துக்கு ஷாமை லாக் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 1 மாசமாவது சென்னையிலிருந்து அவனை வெளியே போகாம தடுத்து நிறுத்திட்டோம்னா ஐ எம் கான்ஃபிடென்ட் அவன் வண்டவாளத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஷாமுக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா கனெக்ஷன்ஸையும் நாம எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். ஓகே, லெட் மீ ட்ரை. எஸ் SP, ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ. பை. So, we are going to take some new plans, sir. That is the only option. Sir. Be ready for it. Okay. சாண்ட்ராவோட மர்டர் கேஸை கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது எவிடன்ஸ்? நோ எவிடன்ஸ். ஆனா ஒரு சில எவிடன்ஸ் இருக்கு. சைபர் கார்ட்ஸுக்கு பயந்து ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா கண்டிப்பா அது என்னங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எஸ் சார், நாங்க அவங்களை கண்டுபிடிச்சிட்டோம். மூவிங் டுவர்ட்ஸ் வேளச்சேரி. ஓகே சார், ஐ வில் கீப் யூ போஸ்டட். தேங்க் யூ சார். வேளச்சேரியில் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் போறாங்க போல இருக்கு. தீபக், அவங்க நம்மள பார்த்துட்டாங்க. சீக்கிரமா போ. ஓகே மேம். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஓகே ஓகே. நீங்க எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இவங்க 2 பேர் தான இருக்காங்க. 3வது வேலையும் சேர்த்து பிடிச்சாங்க. Make it fast, fast, fast. Okay, man. Oh shit.
கம் ஆன் ஃபாஸ்ட், சீக்கிரமா போ. ஒருவேளை நமக்கு அடிஷனல் ஃபோர்ஸ் தேவைப்படும். நீங்க வேளச்சேரி ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும். Yeah, I do that. Come on, fast. What is this? Do you have any warrant to arrest me? I warning you, Mr. Officer. You are going to pay for this. அதுக்கு உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணவே இல்லையே. Now you are our custody. நாங்கள் கேட்குற கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்லுங்க, அவ்வளோதான். என்ன கேள்வி? சரி, நீங்க சந்தேகப்படுற மாதிரி ஆள் கிடையாதுண்ணா. என் அட்வொகேட் கிட்ட நான் பேசணும். எனக்கு எதிராக நீங்க என்ன சார்ஜ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு சாண்ட்ரா பற்றி தெரியுமா? சிசிஎஸ் பேங்க் லோன் ஸ்கேம்ல மாட்டிக்கிட்ட வேலை இழந்து, அதாவது உங்களால வேலை இழந்து உங்களோட டீம்ல ஒரு ஆளா மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல் ஸ்லேவா வச்சிருந்த சாண்ட்ராவை நீங்க எதுக்காக கொண்டீங்க? சொல்லுங்க மிஸ்டர் சாம். எஸ், அவ என்னோட திட்டத்துக்கு முக்கியமான ஒரு ஆளா இருந்தா. No, that won't work anymore. உன்னோட இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் அடி பண்ணிய மாட்டேன். உன்னை ஃபினிஷ் பண்றதுக்கான எல்லா டேட்டாவும் டீடைல்ஸும் என்கிட்ட இருக்கு. Then why should I kill her? நான் எதுக்காக அவளை கொல்லணும்? அவ என்ன பொறுத்த வரைக்கும் பொன்முட்டையோ பணத்து மேலையும் பதவி மேலையும் தீராத ஒரு மோகம். சில பேர் அதை வேண்டான்னு நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இன்னும் சில பேர் அதுக்கு அடிமையாயிடுவாங்க. அந்த விஷயத்துல நம்மளால எதுவும் பண்ண முடியாது. What's your next plan? Tell me. My dear officer, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்கிட்ட இருந்து எந்த பதிலும் கிடைக்காது. See, நான் எதுவுமே பண்ணலனாலும் என் கிரைம் அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஸ்பெஷலி இன் டிஜிட்டல் மோட். இதை நான் சொல்லித்தான் தெரியணும்னு இல்லை. கிரிமினல்ஸ் ஆர் மோஸ்ட் ஸ்மார்ட்டர் than you. You are talking too much, Mr. Sam. உங்களை மட்டும் இல்லை, உங்க டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் நாங்கள் தூக்குவோம். அப்பதான் உங்களுக்கு புரியும் டிபார்ட்மெண்ட்டா இல்லை கிரிமினல்ஸா யார் ஸ்மார்ட்டுங்கிறது உங்களுக்கு புரியும். லெட் மீ see. உங்களை விட ஸ்மார்ட்டான ஏகப்பட்ட ஸ்பெஷலிஸ்டோட நிறையவே டிராவல் பண்ணியிருக்கேன். சில பேர் புத்திசாலி, அவங்களாம் சந்தோஷமா வெளிநாட்டில் இருக்காங்க. அப்புறம் மற்றவங்கள பத்தி நான் சொல்லணும்னு இல்லை. ஸோ the choice is yours. என்னையா ஆசை காட்டி பிளாக்மெயில் பண்றியா? நீங்க ஒரு கோழ மிஸ்டர் எஸ்பி. கொஞ்சம் கூட கான்ஃபிடன்ஸே இல்லை. ஐ ஃபிட் பிட்டி ஃபார் யூ. உங்களால முடிஞ்சா லீகலா என் மேல ஆக்ஷன் எடுக்க. Okay. Now you are under arrest. You can call your advocate. But I am confident you will be punished, Mr. Sam. Jayachandran Gold and Diamonds, now at Palikarnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.